Hey guys, welcome back to our channel. This is your Lappy Tutorial Tamil. I hope everyone doing good. So another day, another tutorial. நீங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டிருப்போம். எப்படி ஒரு 3D டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்றதை மட்டும் போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த 3D டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு அவுட்ரோ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும். இதை பார்த்து நீங்களும் அவுட்ரோ இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் எடிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி அந்த லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரி டெக்ஸ்ட் 3D டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ எப்படி அனிமேஷன் பண்ண போகிறோம்னா, ஸோ எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் குரூப் 1ல் போயிட்டு பார்ட்டிகல்ஸ் லுக்கில் போயிட்டு மல்டி ஆப்ஜெக்ட்ஸில் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைஸு, ரொட்டேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ். இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இது பார்த்துருப்போம். ஸோ ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. 5 ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி தள்ளி போய்க்கிறேன். எனக்கு 10 செகண்ட்ஸ் தான். ஸோ 5 செகண்ட்ஸில் வச்சுட்டு நான் வந்து சைஸில் ஒரு கீ ஃப்ரேமும் அண்ட் தென் ரொட்டேஷன், டிஸ்பிளேஸ் இது எல்லாத்துலேயுமே கீ ஃப்ரேம் வச்சுட்டு பிகினிங் பொசிஷனுக்கு வந்துடுறேன். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து -1 அண்டு டிஸ்பிளேஸும் ஆஸ் வெல் அஸ் -1 அண்ட் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா -150 வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு கிராஃபுக்கு போங்க. கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கிராஃப் வைங்க. ஸ்பீட் கிராஃப் வச்சுக்கிட்டு நான் பண்ணுற மாதிரி கிராஃப் வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் எடுத்து விட்ருங்க. வீடியோ ப்ளே பண்ணதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ஸ் கம்மியாக வச்சு காட்டுறேன், ஏன்னா ஸ்லோவாக ரன் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து செகண்ட்ஸ் கம்மியாக வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு மெத்தட். நான் யூஸ் பண்ணுற மெத்தடு. நான் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் அவுட்ரோ இதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மெத்தடில் உங்களுக்கு இதில் ஏதாவது பேராமீட்டர்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணி அது மூலிமா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு அவுட்ரோ கொடுக்குறீங்களோ இல்லை இன்ட்ரோ கொடுக்குறீங்களோ கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு எக்ஸ்போஷன் மாதிரி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் அதெல்லாம் இன்ட்ரோவில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவுட்ரோன்றதுனால நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து சிம்பிளாக தான் இருக்குது இல்லையா, நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து வந்து இதில் டீப் ப்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. டீப் ப்ளூ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.3 வச்சுருக்கேன். எனக்கு இது ஓகே. உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கோங்க. இது வந்து ஒரு 220 250 வச்சுக்கலாம். ஸோ 250 வச்சுட்டேன். இதெல்லாம் ஓகே. நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ப்ரீகாம் பண்ணிவிடுங்க. ப்ரீகாம் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு யூ அண்ட் சேச்சுரேஷன் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதில் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் நீங்கள் வந்து ஒரே கலரை யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து எடிட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்த மாதிரி கொடுத்தேன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலரில் வேணும், எந்த மாதிரி வேணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு அவுட்ரோ க்ரியேட் பண்ணி உங்கள் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டுட்டோரியல் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், பை காய்ஸ்.